Peerkangai Kootu. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காசினா ஜெயக்குமார். சுவையான பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் வந்து இப்போ நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கிறது நம்மளுடைய கடைகளில். இது ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இதில் நீரும் இருக்கிறதுனால நீர்க்காயாகவும் இதை உபயோகப்படுத்தலாம். இது இப்படி நம்மளுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காயை சுவையாக செய்தால் தானே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான ஒரு கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கூட்டு செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சிறிதளவு எண்ணெய் ஊற்றிடலாம். முதல்லையே தாளிச்சிட்டு நம்ம கூட்டை நேராக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது துவரம் பருப்பு மற்றும் கடலை பருப்பு, இந்த ரெண்டு பருப்பையும் என்ன பண்ணுறோன்னா லேசாக கழுவிட்டு ஒரு 3 அல்லது 4 சத்தம் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுக்க போகிறோம். குக்கர் உபயோகப்படுத்தாதவங்க நம்மளுடைய வீட்டு பழக்கப்படி நம்மளுக்கு எப்படி அந்த வழக்கமோ அதே மாதிரி செய்துக்கலாம். மற்றவர்கள் குக்கரில் இதை வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். அவ்வளோதான். அதிகமாக இல்லாமல் சிறிதளவே தண்ணீர் ஊற்றிருக்கோம் நம்ம. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு மற்றும் வெந்தயத்தை நம்ம போட போகிறோம். கடுகு வெடிச்சதும் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டோன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா உப்பு கொஞ்சம் போட்டுடுவோம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி கூடவே நம்மளுடைய பீர்க்கங்காயும் வேக வச்சிடலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சிறிதளவு தண்ணீர் ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்மளுடைய பருப்பும் வெந்துடும். அப்புறம் நம்ம கூட்டம் முழுசாக முடிச்சிடலாம். நம்மளுடைய காய் வெந்துட்டுருக்கு, பருப்பு வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய், பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி, இது நம்ம குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதை பார்த்து போட்டுக்கோங்க. சிறிதளவு கசகசா மற்றும் ஜீரகம். கசகசாவின் நிறம் வந்து இந்த வெளியூர்லெல்லாம் வந்து ஊதா நிறத்தில் தான் கிடைக்குது. அதனால நாங்கள் அந்த நிறத்தை தான் உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். கசகசா மற்றும் ஜீரகம். இப்போ சிறிதளவு தண்ணீர் விற்றுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைத்த விழுது தயாராக இருக்குது. இதை நம்ம வெந்துட்டுருக்கிற காயோடு சேர்த்துடலாம். பருப்பு பார்த்தீங்களா அழகான பக்குவத்தில் வெந்திருக்கு. அதாவது ரொம்ப குழையக்கூடாது, அப்படியே வேகாமலும் இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இந்த கொதிச்சுதுன்னா நம்மளுடைய கூட்டு தயார். நம்ம கூட்டு அருமையாக கொதிச்சு தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம இதை பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்யும் பொழுது சுவையும் ரொம்ப அலாதியாக இருக்கும். நிச்சயமாக இந்த அருமையான கூட்டை செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினோட பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்துக்களை நிச்சயமாக எங்ககிட்ட சொல்லுவீங்க இல்லையா? தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த லிங்கை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.